फ्रेंड्स நான் தச்ச ஜாக்கெட் வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டேன். நான் தச்ச ஃபர்ஸ்ட் ஜாக்கெட் அத்தாய வீட்டுக்கு வந்துட்டியா? பொங்கல் வாங்கினாங்க, புளி சாதம் வாங்கினாங்க. கும்பாபிஷேகத்துக்காக நாங்க ஐயனாரப்பன் கோயிலுக்கு போறோம். சங்கீதா திறமையான ஆள் தான் சங்கீதா. இதுதான் என்னோட ஜாக்கெட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அத்தை மாமா ஊருக்கு தான் போறோம். சோ அங்க கும்பாபிஷேகம் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது ஐயனாரப்பன் கோயிலுக்கு. சோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் காலையில எஞ்சி கிளம்பி மங்களகரமா வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி இருக்கோம். போலாமா? போலாம். போலாமா? எங்க போலாமா? ஆயா வீட்டுக்கு கும்பாபிஷேகம். இதான் ஜெஷிதாக்கு அவுட்ஃபிட். ஜீன்ஸ் பட்டு போற சட்டை போட்டதே தான் ரிப்பீட்டடா போடுற மாதிரி இருக்கு. அதனால அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் போட்டாச்சு. சோ இதுதான் என்னோட அவுட்ஃபிட் சாரி. சங்கீதாக்கு ஒரு டிஃபரண்டான பிளைன் சாரி கட்டிருக்காரு. இது வந்து காட்டன். பர்த்டேக்கு எடுக்கும்போது இந்த ஒரு சாரி எக்ஸ்ட்ரா ஒன்னு எடுத்தேன். இது வந்து சீக்ரெட்டா வச்சிருந்தேன், சர்ப்ரைஸா காட்டலாம்னு சொல்லிட்டு. சூப்பரா இருக்கு சங்கீதா. இதுக்கு இந்த ஜுவல் நல்லா மேட்சா இருக்கு, அதனால இது எடுத்து போட்டுட்டேன். நல்லா இருக்கா? ஓகே போலாமா? டைம் ஆயிடுச்சு फ्रेंड्स. அதனால ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணல, அப்படியே போட்டாச்சு. சோ போலாமா? போலாம். பத்தாயா வீட்டுக்கு வந்துட்டியா? ஒரே ஜாலி தான் இருக்கு. அவ்வளவுதான், வீட்டுக்கு வந்தாச்சு, கிளம்பி போக வேண்டியதான். கோயிலுக்கு போலாம். நல்லா கிளம்பி தான் இருக்கிறாங்க. எப்போ இங்க வந்துட்டே இருக்காங்களா? கும்பாபிஷேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு. மாலத்தேக்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்களா, டைம் ஆயிடுச்சு. அவங்க நேரா கோயிலுக்கு வர சொல்லியாச்சு. போலாமா? போலாம். ஃப்ரெண்ட்ஸ், கும்பாபிஷேகத்துக்காக நாங்க ஐயனாரப்பன் கோயிலுக்கு போறோம். கூட்டத்துல எதை காணாம போயிடுச்சான், அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? முடிஞ்சிருச்சு எல்லாமே. காசு கொடுத்தா வாங்குவாங்க, சும்மா கொடுப்பாங்க? ஆமா, குடுக்குறாங்களே, அதுக்குதான் இங்க கூட்டமா இருக்கு. நீ வாங்குறியா? நீ வாங்க போறியா? அப்பா போய் பிரசாதம் வாங்கி வந்துக்கிறாரு. கும்பாபிஷேகம் முடிஞ்சது, அடுத்தது பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நலத்துக்கு நடுவு மத்தியில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐயனாரப்பன் கோயில். ஊர் எல்லையில இருக்கு. பொங்கல் தான். பிரசாதம் வாங்கி வச்சிருக்கோம், அப்படியே
வளையல் போடுறாங்க பொங்கல் வாங்கினாங்க, புளி சாதம் வாங்கினாங்க, எல்லா சாதமும் வாங்கிட்டு வந்து வச்சு வீட்டுல சாப்பிட்டு இருக்கோம். எல்லாரும் 10 இடு வாங்கினாங்க, அவங்க வெறும் 3 இடு தான் வாங்கிக்கிறாங்க. அதுல வருத்தம் வர சாப்பிடலாம் வா. சாப்பிடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ், கோயில்ல இருந்து பிரசாதம் எடுத்துட்டு வந்து எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவ்வளவுதான், கும்பாபிஷேகம் எல்லாம் பார்த்தாச்சு, வீட்டுக்கு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்றான், அப்பப்ப வாட்டர் சர்வீஸ் பண்ணுவோம். தெளிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. நல்லா வெயில், வீட்டு உள்ள வந்த பிறகுதான் கொஞ்சம் நல்லா இருக்கு, ரிலாக்ஸா. கும்பாபிஷேகம் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா குடுத்து அமைச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து விபூதி குங்குமம் எடுத்துட்டு வந்தேன். இது வீடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தெளிச்சு விட்டா ரொம்ப நல்லது. அப்படியே தெளிச்சுட்டு உள்ள போலாம். வா ஜெஷிதா, வா உள்ள போலாம். வெளியில வாசல்ல உட்கார்ந்தாரு ஒருத்தர். அவர் அங்க தூங்கிட்டு இருந்தாரு. வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் மூச்சிட்டாரு. இழைச்சு போச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்க. சளி பிடிச்சிருக்கா? இழைச்சிருச்சு. சாப்பிடவே இல்லையா? இப்போ சாப்பிடறதே இல்ல. 2 நாளா நான் சாப்பிடவே இல்லை. சளி பிடிச்சிருக்கு, வாமிட்டா பண்ணிட்டு இருக்கா. வேற ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம். ஓகே ஜெஷிதா, வா உள்ள போலாம். வா ஹாஸ்பிட்டல் போமா? பாப்பா ஊசி போடுமா? எதுக்கு ஊசி போடணும் பாப்பாக்கு? காயம். அவருக்கு தெரியும், காயம் மட்டும் தான் தெரியும் அவருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பார்த்துட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ ரொம்பவே ஹாப்பியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஹாப்பியான விஷயம் இன்னொன்னு என்னன்னா, இங்க பாருங்க, நான் ஒரு பிளவுஸ் தச்சிட்டேன். பிளவுஸே தச்சு முடிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரே நைட்ல நேத்து ஈவினிங் வந்து ஒரு 10 மணிக்கு தான் ஆரம்பிச்சேன். நைட்டு 10 மணிக்கு. ஆமா, நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சேன். ஆனா தூக்கமே வரல எனக்கு. காலையில வந்து கரெக்டா ஒரு 3:30 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டேன் நான். 10 மணிக்கு ஆரம்பிச்சு 3:30 மணிக்கு ஒரு ஜாக்கெட் தைக்கிறதுக்கு அவ்வளவு நேரமா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கட் பண்ணி நானே தைக்கிறேன். கிளாஸ் போல ஊசி கோக்குறதே தெரியாம இருந்தேன் நானு. ஒரே நாள்ல தச்சிருக்கேன், தெரியுதா இல்லையா? சரி, நீ வேற லெவல் செய்யுதா. ஆனா என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணிருக்கேன் தெரியுமா? என்னென்ன மிஸ்டேக் பண்ணது தெளிவா சொல்லல. கொக்கி கட்டல நானு, இன்னும் ஜாக்கெட் கொக்கி கட்டல. மத்தபடி வந்து எல்லாமே தச்சிட்டேன். சோ ஒரு ஜாக்கெட் வந்து தைக்கணும்னா என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் தேவை, என்ன மாதிரி தையல் எல்லாம் போடணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா ரப்பா அதுக்கப்புறம் நான் வந்து பிராக்டிஸ் பண்ணுவேன். அதனால தான் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, தப்பா வந்தாலுமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு பிளவுஸ் வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சக்சஸ்ஃபுல்லா பினிஷும் பண்ணிட்டேன். சோ நான் அந்த லாஸ்ட் வீடியோ வந்து காட்டியிருந்தேன்ல, டெய்லர் மிஷின் காட்டி ஊசி கோக்குறதுலாம். சோ அப்ப நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சூப்பர். அப்புறம் அட்வைஸ் நிறைய டிப்ஸ் கேட்டிருந்தேன். நிறைய டிப்ஸ் வந்து சொன்னாங்க. அந்த பாபில நூல் கோக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஊசியை தூக்கிட்டு பண்ணணும். அப்புறம் காலால வந்து அந்த இது தூக்குறதுக்கு காலால அந்த கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நிறைய அட்வைஸ் டிப்ஸ் நல்லா சொல்லியிருந்தாங்க. நீங்களே கட் பண்ணுங்க, நியூஸ் பேப்பர்ல கட் பண்ணி தைங்க. அப்புறம் வந்து அந்த ஹார்ம்ஃபுல் ஸ்கேல் எல்லாம் வாங்க, ஈஸியா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டி தைங்க, பெட்டிகோட் தைங்க, அதுக்கப்புறம் பிளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி நிறைய டிப்ஸ் சொல்லியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அதுல நிறைய கமெண்ட்ஸ் வந்து இருந்தது. அது பார்க்கவே வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல, எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சோ அதுக்கப்புறம் மோட்டிவேஷனா வச்சிட்டு ஒரே நாள்ல ஜாக்கெட் தச்சிட்டேன். ஆமா, ஒரே நாள்ல, ஒரு நைட்ல. ஆமா, ஒரே நைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளவுஸே வந்து தச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஜாக்கெட்ல நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கை ஃபர்ஸ்ட் அது இந்த மிஸ்டேக் தான் பேபி பண்ணேன். இந்த பக்கம் இந்த கப்பு வந்து நம்ம தைக்கிறோம்ல, கப்பு தைக்கிறது 2 பக்கமும் ஒரே சைடு தச்சிட்டேன். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கமே தச்சிட்டேன். ஊக்கு பட்டி பக்கம் தானே தைக்கணும், அதுக்கு பதில் இந்த பக்கம் தச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இங்க ஒரு தையல் மேல இருக்கு, இந்த பக்கமே தச்சிருந்தேன்னா அப்புறம் மாத்திட்டு இந்த பக்கம் தச்சு இது வெளி தையல் ஒண்ணு போட்டுட்டேன்னா இது ஒரு மிஸ்டேக். அடுத்து இங்க ஒரு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும் போது திருப்பி வச்சு தச்சிட்டேன். இந்த பிளவுஸ்ல உள் பக்கம் எது வெளி பக்கம் எதுனே வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியல. நானும் இதை வந்து பாக்கல, அப்படியே வந்து வெளி பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஏதோ ஒண்ணு தச்சிட்ட ஜாக்கெட்ட கரெக்டா தச்சிட்டு போட்டு பார்த்தா சூப்பரா வந்து ஃபிட்டா அழகா இருக்கு. கொக்கி மட்டும் தைக்கல போல இருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், முதுகு காட்ட முதுகு
நெக்ஸ்ட் இந்த இடத்த இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பேர் முதுகு வச்சு தச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. இதே அளவு கரெக்டா. பார்டர்லாம் பயங்கரமா தச்சிருக்கியாப்பா. உள்ள கலர் துணி வச்சு கலர் துணி ஸ்டிச்சிங்லாம் பயங்கரமா இருக்குதே. நானே தான் நேரா பரவாயில்ல. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டிச்சிங் ஓரளவுக்கு நேரா தான் இருக்குது. சங்கீதா ஓரளவுக்கு ட்ரைனிங் ஆயிடுச்சு. இதுல என்னன்னா இங்க ஓரத்துல வந்து நம்ம கிராஸ் வெட்டி தப்போம்ல இந்த கழுத்துக்கு, அதுல மட்டும் என்ன ஒரு மிஸ்டேக்னா ஸ்கேல்ல அளவு எடுத்தேன். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கணும். ஒரு 2 இன்ச்சுல எடுத்துருக்கலாம். 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு எடுத்துருந்தா கரெக்டா இருந்திருக்கும். கொஞ்சம் சின்னதா எடுத்துட்டு இங்க மடக்கி வச்சு இப்படி தச்சிட்டே வந்தோம் பாரு. அப்படியே அது வந்து பாத்தீங்கன்னா திரும்பிடுச்சு. சின்ன தையல்ல வந்து எனக்கு போட தெரியல. இங்க வந்து அப்படியே திரும்பி வந்துருச்சு. அந்த கிராஸ் வந்து தெரியுது. அது இங்க மடிச்சிட்டு மறுபடியும் ஒரு மடிப்பு மடிச்சு இது ஒட்டுல தைக்கணும். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கரெக்டா தான் ஒழுங்கா தைக்க தெரியல. இது மாதிரி தைக்கணும். இது மாதிரி வந்து பார்டர் போடணும். இது கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கொஞ்சம் பெருசா மடக்கி வச்சு தைக்கலாம். உள் சைடு சின்னதா இருந்ததுனால அந்த கிராஸ் பீஸ் இல்ல, அதிகமா கிராஸ் பீஸ் இல்ல, அதனால இதே வச்சு அப்படியே ஓட்டிட்டேன். சும்மா இது சாம்பிளுக்கு தான். எங்க அம்மா ஒரு அளவு பிளவுஸ் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. அத பெர்ஃபெக்ட்டா தைக்கிறேன். நான் எப்போ ஊருக்கு போனாலும் எங்க அம்மாவோட பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு தான் எடுத்துட்டு போவோம் பாரு. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு கான்பிடென்ட் வந்து இருக்கு. அப்புறம் இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணிருக்கேன் பாரு, அளவு வந்து நான் நோட் பண்ணிருக்கேன். இந்த பக்கம் அத வெளி பக்கமா வச்சு தச்சிருக்கேன். உள்ள தானே வச்சு தைக்கணும். வெளியில நம்ம அந்த கோடு எல்லாம் போட்டா அது வந்து வெளில அசிங்கமா தெரியும்ல. மார்க்கிங் வந்து உள் பக்கம் வந்து அப்படிலாம் இல்ல, அது அழிச்சா போயிடும் நினைக்கிறேன். எப்படி போவோம்? துவைச்சாதான் போவோம். ஆமா, இது அப்படியே புடிச்சிட்டு இல்ல இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப சங்கீதா வந்து சக்சஸ்ஃபுல்லா ஒரு திறமையை காட்டிட்டே சங்கீதா. 4 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் தூங்குறதுக்கு. பேபி பக்கத்துல போய் நான் வந்து காலையில போய் தூங்கினேன். காலையில தூங்கி ஏஞ்சி நான் வந்து 4 மணி இன்னைக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் கும்பாபிஷேகத்துக்கு வந்து போகணும். நான் வந்து ரொம்ப நேரம் தூங்கிடுவேன்னு நினைச்சிட்டு இருந்தாரு இவரு. ஆனா எனக்கு என்ன ஒரு ஆர்வம்னா இதை அழகா மடிச்சு வச்சிருந்தேன். இவரு காலைல வந்து பாத்துட்டு என்ன ரிசல்ட் எப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா அந்த பேபி நான் வந்து பார்த்து எடுத்து ஓபன் பண்ணி பாத்துறேன். பரவாயில்லையே சங்கீதா தச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் மேல வந்து தூங்கிட்டு இருந்தியா, அதனாலதான் உடனே எழுப்பல. அப்புறம் வந்து சொன்னேன் பாத்தீங்கன்னா நான் தூங்கி ஏஞ்ச உடனே முதல் கேட்டதுதான் நான் பிளவுஸ் தச்சிருந்தோம் பாத்தியான்னு கேட்டேன்னா பார்த்தா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாரு. இங்க இந்த கிராஸ் பீஸ் எல்லாம் வந்து அழகா நானே தச்சிருந்தேங்க. இன்னொரு கிளாத் எடுத்து அது வந்து வச்சு தச்சேன். நல்லா எக்ஸ்ட்ரா பிட் போட்டு நல்லா திக்கா துணிலாம் நல்லா சூப்பரா இருக்குது சங்கீதா. இந்த இடத்துல 3 கிளாத் போட்டிருக்கேன். 2 ஒரே மேல இருக்குது மட்டும் தான் ரெட்டு, மீது உள்ள இருக்குது 2 துணி வந்து பாத்தீங்கன்னா இந்த வேற ஜாக்கெட்ல இருந்து கட் பண்ணுது. இது ஆக்சுவலி இங்க வந்து ஒரு சில பேர் பேண்ட் பிட் எல்லாம் வைப்பாங்க. இது இருக்கிறதுக்கு நல்லா பேண்ட் பிட் எல்லாம் வைப்பாங்க டைட்டா இருக்கிற மாதிரி. ஏன்னா இங்க போய் இப்படி மடக்கிக்கும். இங்க பாரு கப்ல நான் எப்படி போட்டேன் பாரு சூப்பரா. கப்லாம் வச்சு தச்சிட்டேன். போட்டு பார்த்தா ஊக்கு மட்டும் தான் இப்ப நான் இதை போட்டே காட்டுவேன். ஊக்கு போட்டு வந்து கட்ட ரெட்டு இதுக்கு மேட்ச் ஆகும். போட்டுவா நான் தச்ச ஜாக்கெட் வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டேன். நான் தச்ச ஃபர்ஸ்ட் ஜாக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நான் கூட இந்த அக்கெல்லாம் ஏறுமா ஏறாதான்னு சொல்லி பயந்துட்டே இருந்தேன். பாருங்க நல்லா ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா போகுது. இங்க பாரு சூப்பரா இருக்கு சங்கீதா. நெக்லாம் நல்லா இருக்குது. பார்டர் ஃபினிஷிங் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தா சூப்பரா இருக்கும். அப்புறம் ஒரு நாட்டு ஒண்ணு கட்டணும். நாட்டு கட்டணும். ஏன்னா இது வந்து நாட்டு இந்த ஜாக்கெட் தான். நல்லா அகலமா இருக்கும். சோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் தச்ச ஜாக்கெட் போட்டேன். பாத்தியா சுருக்கு ஏதாவது சைடுல இருக்கா? இங்க எங்கேயும் இல்ல, அப்படியே ஃபிட்டா இருக்கு. இந்த அளவுக்கு வந்து முதல் ஜாக்கெட்டே தச்சிருக்கேன். எப்படி வேலை சங்கீதா திறமையான ஆள் தான் சங்கீதா. நிறைய பேர் வந்து கிளாஸ் போனா ஈஸியா கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆர்வம் தான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வேணாலும் கத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரே நாள் தான். நைட்டு ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சேன். காலைல ஒரு 3-4 மணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கெட்டை முடிச்சுட்டு தான் வந்து தூங்கணும்னு. அது வரைக்கும் நான் தூக்கமே வரல, டைமே பார்க்கல. சரி தூங்க போலான்னு சொல்லிட்டு டைம் பார்க்கும்போது தான் மணி 4 கிட்ட ஆக போச்சு. கரெக்டா இந்த சேரிங் மேட்ச் ஆயிடுச்சு சங்கீதா. ரெட் கலர் சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதாவோட திறமையை நான் பாராட்டுறேன். நான் கடையில போய் வாங்குற ஜாக்கெட் கூட இந்த அளவுக்கு ஃபிட்டிங்கா இருக்காது. சைடுல எல்லாம் லூஸா இருக்கு ஒரு சில டைம். இது நல்லா அழகா இருக்கு. அவரே அவர் பார்த்து பெருமைப்படுறாரு. அதானே நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா ஓவரா பேசுறதுனால நான் ஒரு பூரிப்புல வந்து பேசுறேன். வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்மளா வந்து கத்துக்கிறது இல்ல. அதான் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து
ஜஷிதாக்கு சுடிதார் தைக்கிறதுக்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃப்ராக் மெட்டீரியல் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் எனக்கு நைட் தான் தைக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தச்சுட்டு நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் எப்படி தைக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோல வந்து கிளியரா சொல்றேன். இப்பதான் நான் கத்துக்கிறேன். நம்ம வந்து கத்துக்காம தப்பா உங்களுக்கு சொல்லி தரக்கூடாதுல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லி கொடுக்கலான்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த வீடியோ எடுக்கல. அடுத்த டைம் நான் ஜாக்கெட் தைக்கும் போது வீடியோ எடுக்கிறேன். ஓகே ஓகே. இதுதான் என்னோட ஜாக்கெட். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். டாடா பாய். நான் அப்படியே அடுத்த வீடியோல பிளவுஸோட தான் வருவேன்னு சொன்னேன்.